சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போ 9ஆம் திருமுறையை வேற ஒரு கோணத்துல சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது மாளிகை பாடிய மன்று என்ற அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல நம்மளோடு பேசுவதற்கு, இதை பகிர்ந்து கொள்வதற்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இலக்கிய சுடர், இன்கவி தென்றல், இன்தமிழ் சொல்லேந்தல், நகைச்சுவை இமயம், பாரதி இலக்கிய செல்வர், இலக்கிய சேவாரத்னம் புலவர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் சென்னையில் இருந்து. ஐயா அவர்கள் திருச்சிராப்பள்ளியில மேல்நிலை பள்ளியில தமிழாசிரியராக பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள். அதனாலேயோ என்னமோ அந்த தமிழ் ஞானமும் பற்றும் நாம் ஐயாவுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலையும் நாம் அதை உணர முடியும். ஏற்கனவே நமக்கு 2 பொழிவுகள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. 11ஆம் திருமுறைக்கும் சரி, அணி இலக்கணத்துக்கும் சரி, 2த்துலேயுமே ஐயா அவர்கள் பேசினது நமக்கு நினைவிருக்கும். இவர்கள் இந்தியா முழுவதிலுமே எல்லா இடத்துலையும், கல்கத்தாவிலிருந்து டெல்லியில் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஐயா சொற்பொழிவுகள் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இலங்கை, இங்கிலாந்து, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா மற்றும் மஸ்கட் போன்ற நாடுகள்லையும் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த பொழிவுகள் கொடுத்து அதாவது தமிழை அங்கே நிலைநாட்டினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். பல நூல்கள் எழுதி அதற்கும் எழுத்தாளராகவும் தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு மாளிகை பாடிய மன்று என்ற தலைப்பில் உரையாட வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் புலவர் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தந்த சித்தரமும் தாரை மழைமத கவுற்று சித்திர வாரண முகத்து வாழ்வை இழையிடை கலசு பொங்கை மகிழி மடந்தை ஈன்ற குழவியை பழியும் என்பார் இறைவர நடைவீடு. தாக்க கடவிய நீ காவாதிருந்த காலம் ஆர்க்கு பரமா மருமுகவா கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் திறங்காய் சத்தியத்தின் சீலமாய் சாற்றும் திருமுறையாய் நித்தியமாய் ஒன்றாய் தரும் கீதக்கூடல் ராதாகிருஷ்ணனாம் எம் குருசீர் பாதம் தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்க களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உருக்கிடுதல், இவை அனைத்தும் நீயருடன் தொழில் கிடந்தோ வெளிவளரும் தமிழ்பாணி அடியேற்கு இவை அனைத்தும் பேரன்பிற்கும் பேர்மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நம் தமிழ் ஊரன் வெளி நிகழ்ச்சி ஆன்லைன். இதில் திருமுறைகளை பற்றி மிகச்சிறப்பாக சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள். அவற்றை எடுத்து இணைப்பு வழியாக வானத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் தொழில்நுட்ப அறிஞர்கள். இதையெல்லாம் அழகாக ஆங்காங்கே இருந்து கேட்டு சிவனருளை பெறுகின்றார்கள் நல்ல அடியார் பெருமக்கள். அவர்கள் அனைவருக்கும் இடையில் அடியனையும் அழைத்து ஒரு பானக துரும்பாக துவக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி என்று உரியது. 9ஆம் திருமுறை என்று அவர்கள் சொன்னதை நான் 11ஆம் திருமுறை இது தவறாக தெரிந்து எல்லா பாடல்களையும் ஒரு முறை புரட்டி பார்த்தேன். அது எனக்கு பயன்தான் அளித்தது. தவறாக பார்த்தாலும் கூட சரியான பயனை அது தரும். அதன் பிறகு 9ஆம் திருமுறையை பார்த்த பிறகு அதிலே நூற்றுக்கணக்கான பேர் அதிலே பேசியிருக்கிறார்கள். அந்த நூற்றுக்கணக்கான பேர் பேசியதை தவிரவும் வேறொன்றினால பேச முடியுமா தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், யார் திருமுறையை சொன்னாலும் அவரவர்கள் போக்கில சொல்வார்கள். அதனால அது
எல்லாராலும் விரும்பப்படும் என்று சொன்னார். அதை நான் நினைத்துக் கொண்டு முதலிலேயே இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்கின்ற அந்த பார்த்தேன். எடுத்த உடனே முதல்ல இருக்கக்கூடிய திருமாளிகை தேவருடைய அந்த இருக்கிறது, அதில் என்னுடைய உள்ளம் கலந்து விட்டது. அதனால அவர் திருமணம் என்கின்ற பெருமடத்திலே விளங்கியவர், பெரிய படத்திலே விளங்கியவர். ஆனால் அவருடைய இடத்துக்கு திருமாளிகை என்ற பெயர் வந்து, அதனால் அவர் திருமாளிகை தேவர் என்று அழைக்கப்பெற்றார் என்கின்ற செய்தியை பார்த்து திருவேழி மிழலையிலேயும் திருவாவூர்துறையிலேயும் அவர்கள் இருந்து சைவ பெருமையை உலகெங்கும் நிலைநாட்டினார்கள். இந்த திருவிசை பாடல்களை முதலில் பாடியவர் முதல்வர் திருமாளிகை தேவர். சைவ வேளாள மரபு சோழ மன்னர்களுடைய தீட்சா குருவாக விளங்கி, அவ்வாறு விளங்கிய 5 கொத்தாரும் ஒருவராக திருவிடைமருதூரில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த பகுதி பெரிய மடம் என்று சொல்லப்படுகிறது. அதுவே திருமாளிகை எனவும் வழங்கப்பட்டது. அந்த திருமாளிகை தேவர் துறவு என்கின்ற நெறிக்கு சென்றார். உலகத்துல துறவு நெறிக்கு செல்வது என்பது நம்மால் எளிதாக சொல்ல முடியும். ஆனால் துறவு என்பது இயல்பாக எல்லாருக்கும் வாய்க்கக்கூடியது அல்ல. நீ துறவியாக வேண்டும் என்று நான் ஒரு இடத்துல சொன்ன பொழுது, துறவியானார் எனக்கு என்ன கிடைக்கிறார்? அதிலேயே அவர் கீழே விட்டார். துறவியானால் என்ன கிடைக்குமா, என்ன பயன் கருதி மேற்கொள்வதா துறவு என்று அவரிடத்துல வேடிக்கையாக நான் சொன்னேன். திருவாவூரையிலே படர்ந்து விரிந்திருக்கின்ற அரச மரத்தின் கீழே தவம் இருந்தார். அதை அருள்துறை மடம் என்று கூறுவார்கள். திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தின் தென் திசையிலே அங்கு இருக்கக்கூடிய சித்தர் போதனாரிடத்திலே உபதேசம் பெற்று தவத்தினாலே அவருடைய உடல் ஒளி வீசியது. தவத்தினால் உடல் ஒளி வீசும், சிவத்தினாலும் உடல் ஒளி வீசும். அதனாலதான் பெரிய புராணத்துல சொல்லும், உடல் மொழி என்பது பெருமானுடைய திருவருளினாலே தானாக உண்டாகும் என்று சொல்லுவார். அந்த ஒளி வீசுகின்ற உடலோடு அவர் விளங்கினார். அவருக்கு திருமாளிகை தேவர் என்ற பெயர். அவர் எல்லா இடங்களிலேயும் அலைந்து திரிந்து பெருமானை வழிபாடு செய்தார். அவர் அந்த பகுதியில சிவ பூஜை பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அபிஷேக நீர் பூ முதலியவற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு போனப்போ குறுக்கே ஒரு சவம், சிவத்தின் தலையை எடுத்த சவம் அது சென்றது. அதனால சுற்றி உள்ளவர்கள் சீண்டல் பட்டுவிடும், இதிலே நிகழ்வு ஒன்று ஆகாதீர்கள். அப்படி அல்ல, அங்கமெல்லாம் குறைந்தழிவு தொழில் நோயாகி உரித்து தின்றும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே என்று சொன்னார் பெரியவர்கள். அதனால எதுவும் எதையும் தீண்டல் செய்யாது என்றாலும் கூட மற்றவர்கள் சொன்னதற்காக என்ன செய்தார்? தான் கையிலே வைத்திருந்த பூஜை பொருள்களை எல்லாம் தூக்கி வானத்தை எறிந்தார். இந்த பொருள்கள் இந்த சபத்தின் பகுதியிலே காற்று பகுதியில கூட தீண்டாத உயரத்துக்கு மேலே சென்று இப்பொழுது அந்த சபத்தை எழுந்து நடக்க சொன்னார். அதுதான் வியப்பு. அது எழுந்து நடந்து தான் இடுகின்ற சுடலை வரை சென்று அது செலுத்திய பிறகு கையை நீட்டினார். திருமஞ்சனப்புடமும் பலரும் பூஜை பொருட்கள். இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியவர் அவர். திருவேழிமழையிலே ஓடாத இருந்த தேரை அந்த கயிறை எடுத்துவிட்டு ஓடச் செய்தவர். அவருடைய
அழகான திருவுருவம் பெண்கள் உள்ளத்தை எல்லாம் கவர்ந்ததுனால அவர்களுக்கு அவரை போலவே குழந்தைகள் பிறந்தன. அதை கருதி சமுதாயத்தை அவரை பற்றி ஏதாவது இழிவான பேசி அரசியன் என்கின்ற அரசனிடத்திலே போய் புகார் செய்தார்கள். அவரை கட்டி இழுத்துக் கொண்டு வாருங்கள் என்று இவர்களை அனுப்பினார். அத்தனை பேரும் போய் அவரை கட்டி இழுத்துக் கொண்டு அவர் ஒருவர் கட்டி இந்த அடியாரை யாரும் கட்ட இயலவில்லை. அதனால செல்ல இடங்கள் எல்லாவற்றிலேயும் அவர் பல சாதனைகளை செய்தார். அவருக்கு உணவாக கொடுத்த சுண்டல் இருக்கிறதே, வென்ற சுண்டலை திரும்பி விதைத்து விளைவித்தவர் அவர். அவருடைய பெருமை இருக்கிறதே அது சிறந்தது. அங்கே பஞ்சாக்கர தேசிகர் சன்னதியின் வலப்புறத்திலே அவருடைய திருவுரம் 4 திருக்கரங்களோடு விளங்குகிறது. அங்கே பகல் சந்தி போசனம் இருக்கிறதே அது இவர் திருப்பெயராலே தான் நிகழும் என்கிறார் என்பதை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடியிருக்கிறார். பேசுபுகழ் சுப்பிரமணிய தேசிக வீசு கழக்கு அடிய விண்ணப்பம் நேசம் வரு திரு மாளிகை தேவன் பூஜையாயே கருது பத்தியாதல் கருது பந்தியாதல் வழக்கம் என்று அவருடைய வெண்பாவை. அவருடைய ஆதீனம் மிகச் சிறந்த சைவ ஆதீனம். இந்த சைவ ஆதீனங்கள்ல மாதவ சிவஞான முனிவர்கள் உட்பட பல பேர் இருந்தார்கள். அதை தொடக்கி வைத்தவரே திருமூலர். திருமூலருடைய திருமரபிலே தான் அந்த ஆதீனம் என்பது வந்து சேர்ந்தது 1500 ஆண்டுகளுக்கு. அதற்கு முன்னால் உமையம்மை பசுவாக விளங்கி சிவபெருமானை பூசித்த காரணத்தினாலே அவரை அணைத்து எழுந்தார் ஆண்டவன். அயனார் என்ற பெயர். நவகோடி சித்தபுரம் என்கின்ற சிறப்பினை உடைய அதிலே 1200 ஆண்டுகளுக்கு நம்முடைய திருஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் பாடிய ஒப்பிலாமுலை அம்மை இதனாய மாசிலாமணி ஈசர் அங்கே எழுந்தருளுகின்றார். 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிகச்சிறந்த சைவ மடத்தை உருவாக்குவதற்காக திருமூலர் நமச்சிவாய தேசிகர் என்பவர் கண்டார் அந்த மடம். இன்று 24வது குருமகா சன்னிதானமாக விளங்குகின்ற ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் நடந்து கொண்டிருக்கிறது. திரைவண்டார் பொழில் சூழ் திருவாரூர் செம்மொன்னே திருவாவடுதுறை அரவனே என்று சுந்தரர் சைவத்திலே மிக அருமையாக இசைப்பாட்டு பாட வேண்டும் என்று சொன்னால் பஞ்சபுராணம் பாடு என்று சொல்லுவார்கள். பஞ்சபுராணத்திலே முதல் 7 திருமுறைகளாக இருக்கக்கூடிய 3 திருமுறை மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திலே ஒரு பாடலும், அடுத்து 9ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டியல் 2 பாடல்களும், நிறைவாக பெரிய புராணத்தில் ஒரு பாடலுமாக பஞ்சபுராணத்தில் மிக அதிகமாக 3 இடம் 5க்கு 2 என்ற இடம். 5க்கு 2 பழுதில்லை என்றால் என்ன பொருள் தெரியுமா? சிவாய நம என்ற 5 எழுத்து சொல்வதை சிவா 2 எழுத்தினாலேயே சொல்லிவிடலாம் என்பார்கள். அதை 5க்கு 2 பழுதில்லை. எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இதையெல்லாம் சொல்வார்கள். பாடு வாங்கினியே என்ன என்ற உடனே 5க்கு 2 பழுதில்லை என்று சொல்லி மாடு அளிக்கின்ற ஆனைந்தில் நமக்கு வேண்டிய 2 மாத்திரம் இருக்கிறது, மற்ற 3 தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி வேடிக்கையாக பேசுவார். அதுல சிவா என்கின்ற அந்த ஒரு எழுத்து இருக்கிறதே அதற்கு ஈடு இணையே இருக்க இயலாது. அந்த பெருமானை பஞ்சபுராணத்திலே பாடியவர்கள். அதுல 2 மிக முக்கியமான பாடல்களை இந்த திருவிசைப்பார் திருவல்லாண்டு என்கின்ற 9ஆம் திருப்பை பெருமை வாய்ந்ததாக உள்ளது. சிவபெருமானை நோக்கி கோயில் என்ற பெயரிலே தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற மன்றாடி, அந்த மன்றாடியை நம்முடைய திருமாளிகை தேவர் பாடுகிறார். அவர் பாடுகின்ற பாட்டுல ஆச்சரியமான ஒரு செய்தி.
உம்மை நான் காண வேண்டும், உம்மை நான் வழிபட வேண்டும், உம்மை நான் விளம்ப வேண்டும், உம்மை நான் பணிய வேண்டும் என்று அப்படி கேட்பதற்கு முன்னாலே எப்படி பணிவது என்று ஒரு வியப்பான வினாவை அவர்கள் எழுப்புகிறார். உன்னை பணியும் வகையை எனக்கு நீயே படித்தருள் என்று காட்டும் உதவியை காணும் உதவியை காட்டும் உதவியாக உடன் இருந்து செய்பவன். ஒன்றாய் வேறாய் இதனாய் இருக்கக்கூடிய பெருமான் இதனாக இருந்து நம்மையே அந்த நன்னெறியிலே செலுத்துகிறார் என்பதுதான் பெருமானுடைய திருவருள். அவர் எப்பேற்பட்டவர் என்று அவரை பற்றியெல்லாம் நினைத்து பாடுகின்ற பாடல்கள் திருமாளிகை தேவருடைய இந்த 9ஆம் திருமுறையிலே திரு இசைப்பா என்ற அந்த பகுதியிலே தொடங்குகிறது பாருங்கள். ஒளி வளர் விளக்கே, விளக்கிலே திரி நன்கு சமைந்தது, ஏவுவீர் இங்கு தீக்கொன்று தோழரே என்று அரவிந்தர் பாடிய பாடலை மகாகவி பாரதியார் தமிழில் ஒரு விளக்கு என்றால் அந்த விளக்கிற்கு திரி வேண்டும், எண்ணெய் வேண்டும். வைணவத்திலே கூட சொல்வார்கள், அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக குருவு சென்ற ஈதத்திரியாய் செய்ய உடராழியானடுக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்கவே என்றெல்லாம் வைணவத்தில பாடல்கள் சொல்வார்கள். இங்கே விளக்கு அந்த பெருமான் திருவருளை விளக்கு என்கின்ற ஒன்று நமக்கு எவற்றையெல்லாம் தந்தது என்பதை நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், நமக்கு கண் உண்டு, கற்புலன் எல்லாவற்றையும் காணும். எல்லாவற்றையும் காணுமா? ஆம், காணும். எப்போது காணும்? இருட்டறையில உட்கார்ந்து கொண்டு கண்ணை விழித்து விழித்து பார்த்தால் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருந்தது என்றால், ஆஹா, இங்கே அது இருக்கிறது, கண்ணால் பார்த்து தெரிவோம். காண்பார்க்கு காணப்படுபவர்களுக்கும் கண்ணாகி உண்பாய் போல் நிற்றியா எப்பொருளும் பூணலதாய் மாண்பாய் உயிரை வயிற்று அடக்கி வாங்குதியால் ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ பிறப்பாலோ என்பார் கம்பர். அப்படி காணப்படுபவர்களுக்கும் காணுகின்ற கண்ணுக்கும் இடையிலே வருகின்ற ஒளியாக அந்த விளக்கு இருந்தால்தான் இறைவனை காண, இறைவனை காணலாம் என்ற ஆசையோடு வந்தால் கூட அந்த திருவிளக்கின் ஒளியிலேதான் அவனை காண முடியும். அந்த ஒளி இருக்கிறதே, அது விளக்கு திரியும் எண்ணெயும் குறைய குறைய குறைந்து போகாது. அதுல எப்பொழுதும் எண்ணெய் இருக்கும், எப்பொழுதும் திரி இருக்கும், எப்பொழுதும் ஒளி இருக்கும். அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே முதல் தொடரையே திருமாளிகை தேவர் ஒளி வளர் விளக்கே என்றார். ஒளியானது வளர்ந்து நமக்கு உலகத்து பொருளோடு ஆண்டவனையும் உத்தமனையும் காட்டுகின்ற விளக்காக இருக்கிறது. அது எந்த காலத்திலும் அழிவு என்பதை பெறவே பெறாது. அதனால உழப்பில்லா உணர்வு சூழ் குழந்ததோர் மொழியே தெளிவளர் பழியின் திரள் மணிக்குண்டே. அது பாருங்க, மாணிக்க மலையாகவும் அது விளங்குகின்றது. நினைத்து பார்த்தால் நினைக்க நினைக்க மகிழ்ச்சி தருகிறது. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் பக்தன் என்று கேட்டாலும் பரிந்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே என்பார் வள்ளலார். இப்படி சித்தத்திலே தித்திக்கின்ற தேன் அந்த தேன். தேனை பற்றிய எத்தனையோ செய்திகள் நமக்கு வரும். தேன் உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட இனத்தினால் மாத்திரம்தான் உருவாக்கப்படும். அவை தேன் வண்டுகளால் தான் உருவாக்கப்படும். அந்த வண்டுகளால் உருவாக்கப்படுகின்ற ஒன்றை நாம் எடுத்து உண்டோமானால், வைத்துக் கொண்டோமானால் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டாகும். பழங்காலத்துல முதுமக்கள் தாழி என்று சொல்லுவார்கள். மிகவும் முதியவர்களே அவர்களாக சென்று சேரட்டும் என்று ஒரு பானையில போட்டு அவர்களுக்கு
மாவை தினை மாவோடு தேனையும் வைத்து விடுவார்கள். அப்படி முதுமக்கள் தாழியில் வைத்த அதை 2000 ஆண்டு 1000 ஆண்டுகள் கழித்து எடுத்து பார்த்தால் தாழி கூட கலைந்திருக்கும். அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்லாம் காணாமல் போயிருக்கும். ஆனால் அங்க அந்த பானையும் தேனும் மாத்திரம் பத்திரமாக இருப்பதை பார்த்திருக்கிறார். அதனால தேனினுடைய பெருமை தன்னை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தன்னோடு தான் அழியும் வரை நிலையாக வைத்திருக்கக்கூடிய தன்மையான இப்ப நம்முடைய சித்தத்திலே தித்திக்கின்ற தேனாக இறைவன் இருந்தால் நம் சித்தம் அழியாது. சித்தத்திலே அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய தேனாக சிவமே இருக்கும். இனிமையாக அழிவளர் உள்ளத்தில் ஆனந்த தேனே, அந்த வண்டுகள் வளர்ந்த உள்ளத்தையே ஆனந்த கனியாக இறைவன் விளக்குகிறார். அம்பலமே தான் ஆடுகின்ற அரங்காக இருக்கிறார். அம்பலம் என்பது என்ன? பிள்ளைகளை ஒரு இடத்துல இருக்க அதுவா? அம்பலம் என்பது என்ன? நாம் இருக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய வானவெளி அனைத்தும் ஆடுகின்ற வானவெளி அனைத்திலேயும் அவன் ஆடுகின்ற ஆட்டம் இருக்கிறதே, அது நிரந்தரமாக எப்போதும் கண்டு கழிக்க ஆனந்த நடனம். ஆனந்தமா நடராச பெருமான் என்பார்கள் இல்லை அந்தனர். வெளி வளர் தெய்வ கூத்து உகந்தாய், வெட்ட வெளியிலே உலகெங்கும் இருக்கின்ற எல்லா பகுதியிலேயும் நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய். அந்த ஆட்டத்தை நீ வந்தாய். அறிவியல் கருத்தோட ஆண்டவனுடைய ஆட்டத்தை சொல்ல முடியும். நடராஜாவுடைய திருவுருவத்தை ஒரு அருமையான சிலாரூபமாக செய்து என்ன இது என்று கேட்டார். இது நடராஜா என்றார். நடராஜா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடிக்கொண்டிருக்கிறாரா? ஆமா, ஒரே இடத்துல தானே இருக்காரு. எங்க ஆடுறார்? நடராஜருடைய சிலையை பார்த்தோம்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா நம் மனத்துக்கு அவர் ஆடுவது போல என்ன என்றால் வேறொன்றும் இல்லை. நிலையாக இருக்கக்கூடிய சக்திக்கு ஸ்டாட்டிக் எனர்ஜி இருக்கு. அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜிக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியாக விளங்குவது இருக்கிறது அது கைனட்டிக் எனர்ஜி. திருக்குறள் சொல்லுவார், ஈரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. ரொம்ப வேகமாக சுற்றியலால ஒரு பொருளை சம்பட்டியை வைத்து அடிப்பான், பனையில வைத்து. அந்த பனை இருக்க அது வலிமை உடையதா, அதற்கு சக்தி உண்டா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு கீழே ஒரு பனையை வைத்து அது மேல ஒரு பொருளை வைத்து அடிப்பார்கள். அந்த அடிபடுகின்ற பொருள் நசுங்கும். மேலே உள்ள சுத்தியலால் நசுக்குவது மேலே வேகமாக இயக்குகின்ற அந்த சக்தியினால் நசுக்கும். கீழே உள்ள பனை இருக்கிறதே, அது இயங்காமல் இருந்தபடியே தன் ஆற்றலால் அதை தாங்கி பிடித்து அது அடி வாங்கி நசுங்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்யும். ரெண்டு எனர்ஜியும் சேர்ந்ததுதான் சக்தி என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஈரிடம் காணி எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. அப்படி உலகமே, இந்த பிரபஞ்சமே தன்னுடைய வழியாக நின்று ஆடுகின்றான், ஆனால் ஆடாமல் இருக்கின்றான். அவன் ஆடுவது மாத்திரமில்லாமல் நம்மையும் ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாத. அதனால நம்மை ஆடிக்கொண்டே நம்மை ஆடச் செய்கிறான் என்கின்ற காரணத்தை சொல்லும் பொழுது நாம் காணுகின்ற உதவியை செய்பவன் ஆட்டுகின்ற உதவியையும் செய்கிறான். அதைத்தான் இதிலே சொல்லுகிறார். தொண்டனேன் நான் உன்னை விளம்புமா விளம்பே, உன்னை நான் விளம்புவது எப்படியோ அதை எனக்கு விளம்பி காட்டும். சாதாரணமாக நாம் கல்வி கற்பது எல்லாமே, குழந்தை இருக்க அது பிறந்த உடனே அழும். அது எப்படி அழுகிறது என்று அந்த தாய்க்கு தான் தெரியும். ஆனால் அந்த குழந்தையின் இடத்திலே தாய் எப்படி அழ வேண்டும் என்று சொல்லுவார்.
தன் உதட்டை பிடித்து மா என்கின்ற ஒலியை கொடுப்பார். அது ஏ என்று அழுது கொண்டிருந்த குழந்தை மா என்று அழைத்து, மனித குழந்தை மாத்திரமா, ஆளும் அப்படித்தான். எல்லாமே மா என்ற சொல்லிக் கொண்டுதான் அழும். இயல்பாக இருக்கின்ற வாயை திறந்தால் வருகின்ற ஒளி மகர ஒளியோடு சேர்ந்து அம்மா என்று ஆகும் என்று சொல்வார். அப்படி அம்மா என்று அம்மா சொல்லிக் கொடுத்த அந்த சொல், அதில் இருந்து அம்மா, ஆடு, இலை, இதெல்லாம் பல்வகை சொற்களாக உருவாகி நம்மிடத்திலே பழகி நம்முடைய மொழியாக மாறியது என்பது. ஆக நான் விளம்புவதை முதலிலே சொல்லி காட்டுபவர் ஆண்டவன். இப்ப ஆச்சரியமான செய்தி, ஆண்டவன் திருவாரூர்ல என்ன பண்ணாருன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நான் உங்களை பற்றி பாட தெரியல, எனக்கு ஏதாவது பாடுவதற்கு அடி எடுத்து கூறியது சிவபெருமான அடி எடுத்து கொடுத்தார் வருங்க. அடி இருக்கிறதே அது நம் உள்ளத்துல விழுந்த அடி. நான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்கின்ற ஆணவத்திலே நிற்கின்ற நமக்கு சம்மட்டியால் கொடுத்த அடியது. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அவர் இறைவன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடி எடுத்து கொடுக்கிறார். இல்லை வாழ் அந்த அர்த்தம் அடியா இருக்கும் அடியே. யாருடைய வாக்கு? சிவபெருமான் வாக்கு. சிவபெருமான் தன்னை என்ன நினைத்துக் கொள்கிறார்? தில்லையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்களுடைய அடியாருக்கு தன்னை அடியான் என்று அவர் சொல்றார்னா, அவருடைய பெருமைக்கு இணையாக, அவருடைய எளிமைக்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது. ஆக அடியவன் என்கின்ற எண்ணம் நமக்கு உண்டாவதற்கு ஆண்டவனே அடியெடுத்து கொடுத்தான் என்கின்ற அருமையான செய்தி இல்லைவாழ் அந்தனர்தம் அடியார் என்று. அதற்கப்புறம் திருநீலகண்டத்து போயவனார் கடியேன் என்று பெரிய புராணம். நம்முடைய உள்ளத்திலே, உடம்பிலே பல்வேறு விதமான இடர்பாடுகள் உண்டாகும். அந்த இடர்பாடுகளை நீக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி? ஆண்டவனே, என் இடரை கெடு, எனக்கு முன்னே வருகின்ற தடைகளை நீக்கு, என் பார்வையிலே இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் நன்கு பார்ப்பதற்கு விளக்காக வா என்றெல்லாம் என்னை இடர் கழித்து ஆண்டு கொண்டு என்னுள் இருள் பிழம்பு அற எரிந்து, நான் இருள் என்கின்ற ஒன்று இருந்ததே, அது முழுக்க நீங்கும்படியாக எழுந்த சுடர் மணிவிட ஆண்டவன். அதிலே உள் விளங்கும் தூயனல் ஜோதியுள்ளே இருக்கக்கூடிய கோடி. சூரியனுக்கே வெளிச்சம் கொடுத்தவர் சிவபெருமான். அதனால ஜோதியுள் ஜோதியாக இருக்கின்ற நீ, நன்கு போரிடுகின்ற காளை மாட்டை வாகனமாக கொண்டவனே, அம்பலத்திலே கூத்தாடுபவனே, உன்னை அறிய வேண்டும் என்று 2 பேர் முயன்றார்கள். ஒருவர் திருமால், இன்னொருவர் பிரம்மா. பிரம்மா அவர் பாட்டுக்கு தேடி போனார், திருமால் அவர் பாட்டுக்கு நாடி போனார். 2 பேராலும் அறிய முடியாத மால் அறியா நான்முகனும் காணாம் மலை தந்த மலை. அவரை படர்மொழி பறந்து நின்றவனை தொண்டனேன், உன்னை எப்படி பணிவது என்று எனக்கு பணிந்து அருள்வாயாக என்று அவர் கூறுகிறார். பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் மேலான பொருள். எல்லாவற்றுக்கும் மேலான பொருளுக்கு ஒரு பரம்பொருள் இருக்கிறதா என்றால், நானே பரம்பொருளாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கின்றவர் தான் தன்னை அடியாருக்கும் அடியான் என்று சொல்லிக் கொண்டவர். அதனால அவரை தற்பரம்பொருளே என்றார் மாளிகைத்தேவர். தற்பரம்பொருளே, சசிகண்டா, சீகண்டா, சாமகண்டா, அண்டவானா, நற்பெரும் பொருளாய் முறை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவிழ்வான்
என்னுடைய பேச்சை கலந்து உன் திருப்பெயரை சொல்லி உன் திருப்பெயரையே சொல்லலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அற்பன், என் உள்ளத்து அளவில்லா உன்னை தந்த பொன்னம்பலத்தரசு, ஒன்றுமில்லாத அற்பனாகிய எனக்கு உன்னையே நீ கொடுத்துட்ட. தன்னையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பயனை என்று சொல்லுவார். அப்படி தன்னையே தமர்க்கெல்லாம் நல்குகின்ற தன்மை வாய்ந்தவர். ஒன்ன பொறுத்துட்டு என்ன கெடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன என்கின்றது அகங்காரம். உன்னை கொடுத்துட்டு என்னை கெடுத்தா இந்த உலகத்தினுடைய எல்லா பொருளும் ஆய், எல்லா பொருளுக்கும் கருவாக, அந்த எல்லா பொருளுக்கும் விரிவாக, ஆனா என்னை எப்படி நான் உள்ளத்தால் கருதுவேன்? எனக்கு கருதவும் கற்றுக்கொடு. பெருமையில் சிறுமை பெண்ணொடு ஆனாய், என் பிறப்பு இறப்பு அறுத்த தேர்வு. கருமையே இல்லாத வெளிச்சமே, பெயர்கண்ணால் சிவமான் மகள் உமையவள் களை கண்ணே, அருமையில் மறை நான் கோலமிட்டு அரற்றே. மறை இருக்கிறதே அது 4 கோலம் விட்டு, நான் கோலமிட்டு என்று சொல்லிவிட்டு 4ம் மறை 4ம் கோலம் விட்டு வேதங்கள் அஜா என ஓங்கி ஆழ்ந்தவென்ற நுண்ணிய பேர்பட்ட அம்பலத்த அமுதே அப்பனே, நான் ஒரே நேரத்துல பலவேறு விதமான வேடங்களை எல்லாம் அணிந்து கொண்டு என் வேறையே பலவேச பிள்ளையே என்று ஆக்கிக் கொண்டு இந்த வேடங்களை எல்லாம் புனைந்து பல பேர் முன்னால பல வேடங்கள் அணிந்து ஆடித்து நீ சிவவேடம் புனைந்து ஆடுகின்ற அந்த நிலைமையை பார்த்து உன் சிவவேட பொலிவினை எவ்வாறு சொல்வது என்று எனக்கு சொல்லிக் கொடு. உரைக்குமாறு உரை. நீ எல்லாவற்றுக்கும் மேலான அழகிய உருவம் உடையவர். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய, குணமோ புரியோ இல்லாத சான்றோர்களுக்கெல்லாம் குணமாக விளங்கக்கூடியவர். காலமே, அவருக்கு காலம்னு பேர். இடம் என்ற பெயரும் காலம் என்ற பெயரை நினைச்சுட்டா நமக்கு தூக்கமே வராது. என்ன தெரியுமா? இடம் எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம், எவ்வளவு உயரம், எவ்வளவு ஆழம்னு நினைச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல மேலே போக போக அது உச்சி எது, கீழே கீழே போக போக அதன் கீழ்ப்பகுதி எது, பக்கவாட்டில் போக 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 அதனுடைய எல்லை எது என்று பார்த்தால் இடமே இல்லை. இடம் என்பது விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பரப்பே தவிர அதனுடைய ஆரம்பமோ முடிவோ நமக்கு தெரியாது. காலமும் அப்படித்தான். இன்னைக்கு இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு திங்கள் என்று சொல்லுவோம், இத்தனை மணி என்று சொல்லுவோம். போனதுக்கு அப்புறம் திரும்பி வராது. ஆனால் இந்த காலத்தினுடைய ஆரம்பம் 2023 தான் முதல் ஆண்டு இருக்கு. முதல் ஆண்டு இருந்து முன்னால ஆண்டுக்கு இருக்கு, அதற்கு முன்னால இருக்கு. நாம் வாழ்கின்ற காலத்திலே எதிர்காலம் என்று எதிர்காலம் என்பது எவ்வளவு காலம் ஆகும்? அது என்றைக்கு முடியும்? தோற்றமும் கிடையாது, தோற்றமும் முடிவும் இல்லாத காலமும் இடமும் ஆக இருக்கக்கூடிய உண்மை. அதனாலதான் 4 மறைகளும் கோலம் விட்ட அறையும் அப்பனே, அம்பலத்து அரசே, அமுதே, நான் பலவிதமான பொருளிலையும் புகுந்து குருவி நின்று பார்க்கிறேன். நீயும் பலவிதமான பொருள்களை ஒருவி நின்று பார்க்கிறேன். நான் உன்னை காண வேண்டும் என்று நெருப்பிலே நான் விழுந்தேன். இந்த நெருப்பிலே இருந்து கையால ஆமா, பாரதியார் பாடுவார் இல்லையா? பாரதியார், என்ன நெருப்பில இருந்து என்னை நீக்குகிறாய் என்ற பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய மரங்களிலே உள்ள பச்சையாக நீ இருக்கிறாய் என்றெல்லாம் வரிசையாக சொல்லும்போது, தீக்குள் விரலை வைத்தால் நெந்தலாலா என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா.
அப்ப நெருப்புக்குள்ள விழுந்தா அந்த அனலாகவே இருந்து ஏன் இதுல விழுந்து நீ உடம்ப வருத்திக்கிறாய் என்று என்னை தடுத்து ஆட்கொள்வார். அதனால எந்த இடத்துல நான் போனேன் என்றாலும் அந்த இடத்துல அவர் இருந்தார். கடலில் விழுந்தாலும், வானத்தில் பிறந்தாலும், நெருப்பில் பிறந்தாலும், பூமிக்கு பிறந்தாலும், எல்லா இடத்திலேயும் அவர் நமக்கு பக்கத்திலே இருப்பார். அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு அச்சம் என்பதே இல்லாமல், தனிமை என்பதே இல்லாமல் எல்லாமே இனிமையாக இருக்கிறது. ஏற்பட்டார் இறைவன் மேலில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குணம் புரி இறந்தவருடைய நம் காலம் கங்கையின் தலைவன், எங்கள் காலகாலா யமனையும் அழிக்கக்கூடியவனே, காமநாசா எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வீண் காமத்தை நாசம் செய்வவனே. நாங்கள்லாம் சாப்பிடுறதுக்காக என்னென்னமோ விதவிதமாக சமைத்து நாம் சாப்பிடுகின்ற உணவை எல்லாம் சரி சாப்பிடுங்கள் என்று அவர் கொடுப்பார். நமக்கு எது வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அந்த விஷத்தை ஆனந்தம். எப்பான செய்தி என்னவென்றால், நாம வீடு கட்டி கொண்டு மாட மாளிகையிட உட்கார்ந்து அவர் சுடுகாட்டில் இருப்பார். நம்ம வாசனை பொருள் எல்லாவற்றையும் பூசிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும். சாம்பலை பூசி நமக்கு எதெல்லாம் வேண்டாம் என்று விளக்குகிறோமோ அதையே தனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் இறைவன். அவர் ஏறுகின்ற காளை வாகனம் இருக்கு பாருங்க, அது நம் வயல்ல நெல் விளைச்சி நெல் வளரும் போது இடையூறாக வளர்கின்ற புல்லை எடுத்து போட்டோம்னா அதை சாப்பிடுகிறது. நாம் நெல்லை விளைத்து கதிர் அடித்து அந்த வைக்கோலை போராக போட்டோம்னா அந்த வைக்கோலை அது மாதிரி சாப்பிடுகிறது. நெல்லை உடைத்து உண்மைய ஆக்கிய அந்த அரிசியை நாம் எடுத்துக்கிட்டோம்னால் அரிசி அரிசி. நாம் அதை நீரிலே கழிவு நீராக ஊற்றினோம் என்று சொன்னால் அந்த கழிநீரை அந்த களை மாடு சாப்பிடும். சிவபெருமானை போலவே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து அது தான் நாம் வேண்டாம் என்று நீக்கி அதை விடுகிறதே. அதனால்தான் அதுக்கு பிரம்மஸ்வரூபி என்று காளை வாகனம். இந்த காளை வாகனம் நாம் வேண்டாம் என்பதை அது விரும்புகிறது. பழைய காலத்து புறநானூற்றுல சொல்லுவான், உழுத நோன்பகடு அழி தின்றாங்க. நமக்கு உழுது கொடுத்த அந்த காளை மாடுகள் நாம் வேண்டாம் என்று வீசி எறிந்த கடையையும் வைக்கோலையும் தின்றார் போல என்று. இந்த ஞானத்துல எல்லாமாகவும் இருக்கக்கூடிய நான் எங்கே சென்றேனோ அங்கெல்லாம் இருந்த நீ உன்னை நான் நடுக வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் உன்னை நடுகுவதற்கு இதான் நடிகிறது. அடுத்தது ஒரு பாட்டு ஆரம்பம். பாட்டுல ஒரு செய்தி என்ன இருக்கிறது என்றால், அவர்கள் காலத்திலே வாழ்ந்த சோழ மன்னன் எல்லா திசைகளிலேயும் போய் பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து, பெண்களால் தான் பக்தியும் ஞானமும் வளரும் என்கின்ற காரணத்தினால அவர்களை எல்லாம் தேவர்களுடைய அடியார்களாக 4 பகுதியிலையும் 4 எல்லையிலையும் அவர் குடியிருப்பி அந்த குடியிருப்பிலே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அத்தனை பேர்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். சிவபெருமான் தன் செம்மேனி எம்மானாக விளங்கக்கூடிய அவர் தன் பெயரே அவர்களுக்கு தாராம். அதனாலதான் ஒரு பெண்ணுக்கு நீரணி பவள குன்றம். நீரணி பவள குன்றமே இன்று நெற்றிக்கண் உடையது ஒரு நெருப்பு. நெற்றிக்கண் உடையதாக ஒரு நெருப்பு விளங்குகிறது. பேரடி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடை எம் அற்புத பூத்தா அம்மன் செய்ய அம்பலத்தே ஏரணி பொடியன் ஈசனே உன்னை செந்தனேன்னு இசையுமாறு உன்னோடு சேர்ந்து இசைந்திருக்க எனக்கு ஒரு இசைவை தருவாயாக. உன்னை எப்படி நான் அனுபவிப்பேன்? உண்ண வேண்டும், உன்னை உண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாரிக்கொண்டு
உன்னை விழுங்குவேன் என்றேன். ஆனால் அவன் பாரித்து என்னை மிகவும் பருகினான் என்று அருள் செயல்ல சொல்வார் வைணவ இலக்கியங்கள். பாரிப்புண்டு உன்னை விழுங்குவேன் என்ற போது பாரித்து என் உள்ளம் முற்ற பருகிறான். ஆண்டவனை விழுங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவன் நம்மை விழுங்கி விடுவார். அதுதான் ஆச்சரியமாக அன்னை பராசக்தியை கூட சொல்வார். நல்லவரம் நாடிய மன்னரை நாடி நயங்கள் அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த போது. ஆக உன்னை உண்ண வேண்டும் என்றால் என்னை அவன் உண்டிருப்பான் ஆனந்த போது. அதை எவ்வாறு உண்பது என்பதை எனக்கு காட்டி கொடு. அப்படி உன்னை எவ்வாறு சேர்வது என்பதை எனக்கு காட்டி. எத்தனையோ உலகத்தில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் புருவத்தை நெறித்தே கண்ணை விழித்து புருவத்தை நெறித்து அழைத்தார். முப்புறம் எரி செய்த இவற்றை எல்லாம் எரிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரா, கண்ணை திறந்து ஒரு திருப்பதை விழித்தாராம். கட்டந்தன் தலையும் இத்தன் தலையும் தாமரை நான்குவன் தலையும் மிக்க விண்டு முற்ற ஒன் திருப்புருவம் நெறித்தருளிய புத்திரனே. கண் புருவத்தை நெறித்ததுனாலேயே பல நாட்டு செய்திகள்லாம் வேண்டாதவை நீங்கிவிட்டன. பக்கமாலை என்கின்ற துளசி மாலை அணிந்த மார்பிலே உடம்பிலே புலித்தோல் ஆடை அணிந்து அதன் மேலே ஆனைத்தோலையும் விட்ட அந்த பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற யாரும் தொடர முடியாதபடி விலகியே செல்லுகின்ற நீ உன்னை தொடர்ந்து வருவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லி பெருமாளுக்கு நன்மை செய்தாராம் சிவபெருமான். கனகன் என்கின்ற இரணியன் மார்பை குலைத்தாரே தூளிலிருந்து கிடந்து வந்து அவருக்கு அருளிய வள்ளலாம் இவர். அருளார் இடங்கொள் உட்புறம் வெந்து அவிய வைதிக தேர் ஏறிய தேரு சேவகனே. அவர் ஏறிய தேர் வைதிக தேர். வேதம் என்கின்ற 4 பாதங்கள் கொண்ட தேர். தேரிலே ஏறிய அரசர் சேவகன் தன்னுடைய பாதத்துல லேசா அமுக்கி இமயமலையே பேர்த்தெடுத்தான் அல்லவா ராவணன். அவனை அலறச் செய்தார். ஆமா, ஆச்சரியமாக அவர் விளங்கினார். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தார் வேண்டாம் என்று குதித்து போன ஆலகால விஷத்தை அவர் விட்டார். எல்லாவற்றையும் செய்த அந்த சிவபெருமானைக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்றால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தொண்டு செய்து நமக்கு. காந்தி லண்டனுக்கு போனார். அவரை அழைத்தவர் பெருமையை நினைத்து அவருக்கு விருந்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. விருந்து மண்டபத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒல்லியாக வந்து முதல்லயே அங்க உள்ள இடங்களை எல்லாம் பெருக்கி அதையெல்லாம் மெழுகி பாத்திரங்களை எல்லாம் விளக்கி வைத்து விட்டு நின்றார். நீங்க யார் எங்க வந்து இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு வேணுங்கிற அத்தனை கைகளையும் செய்யும். நீங்கள் யாரை வரவேற்றீர்கள்? வரவேற்கப்பட்டீர்கள் மகாத்மா காந்தி என்று. அவரை வரவேற்பதற்குத்தான் இந்த ஏற்பாடுகள் செய்யும். நீங்க வரவேற்ற அழைத்த அந்த மகாத்மா காந்தி ஆத்மா சாதாரண ஆத்மா. தன்னுடைய தொண்டினாலே தொண்டர்களுக்கு தொண்டை விளக்கி செய்தவர் சிவபெருமான். அதனாலதான் உன்னை தொடருமாறு தொடர வேண்டும் என்று சொன்னார். உன்னை விளம்புவது எப்படி என்பதை நீயே விளம்பி காட்டு. அவற்றுக்கு மேல உன்னை எப்படி நினைக்கிறது என்பதை நீயே நினைப்பித்து காட்டு என்று காட்டுகின்ற காணுகின்ற பொருளாக வருவதற்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை வரிசையா விளம்புமா விளம்பே, நீயுமா பணியே, கருதுமா கருதே, நீக்குமாறு முறையே, நணுகுமாறு நடுகே, இசையுமாறு இசையே, நுகருமாறு நுகரே, உணருமாறு புணரே, தொடருமாறு தொடரே, விரும்புமா விரும்பே,
நினைவானடியை என் இத்தனை பாடல்களையும் எப்படி வழிபடுவது என்பதை இங்கே வழிபட்டு காட்டுகின்றது. பெருமை எத்தகையது? அந்த பெருமையை நான் என்ன செய்வது? நான் இருக்கிற இடத்தை போய் மாளிகை என்று சொல்ல, நீ இருக்கிற இடத்தை நாடு மன்று என்று இதைத்தான் இந்த மாளிகையை நாடி வரும். மாளிகை பாடிய மன்று நல்ல வாய்ப்பை நல்கிய அத்தனை பேரும் சிவபெருமான் திருவரும் பூரணமாக பொழித்து எல்லா நலங்களும் எல்லாம் ஆண்டு வாழ இறைவன் திருவருளை வணங்கி கூறி விடைபெறுகிறேன்.